சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி பல்வேறு கட்டுப்பாட்டுகளை சென்னை பெருநகர காவல்துறை விதித்துள்ளது. கடைபிடிக்க வேண்டியவை என்னென்ன என்பதை செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். புத்தாண்டானது இன்னும் 2 தினங்களில் கொண்டாடப்பட இருக்கிறது. அதற்கான ஆயத்த ஏற்பாடுகளில் பொதுமக்கள் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ECR, OMR உள்ளிட்ட பகுதிகளில் புத்தாண்டுகளை வரவேற்பதற்காக தற்பொழுதே ரெசார்ட்டுகள் புக்கிங் செய்யக்கூடிய அந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. வரும் 31ஆம் தேதி மற்றும் ஜனவரி 1ஆம் தேதி கடலில் குளிக்கவோ இறங்கவோ பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நேற்றைய தினம் பெருநகர காவல்துறை சார்பில் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. பெருநகர காவல்துறை சார்பாக புத்தாண்டு தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பான அந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அதை தொடர்ந்து புத்தாண்டை பொதுமக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டாட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பார்த்தோமேனால் 31ஆம் தேதி இரவு 9 மணியிலிருந்து காவல் அதிகாரிகள், காவல் ஆளுநர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் வழிபாட்டு தலங்கள், கடற்கரைகள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் தனி கவனம் செலுத்தி பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று மது அருந்திவிட்டு சாலைகளில் அதிவேகத்தில் செல்லக்கூடாது. அப்படி சென்றால் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என தெரியப்பட்டிருக்கிறது. அதே வாகன நெரிசலை தடுக்க வேண்டும். அதிக வேகத்தில் செல்லக்கூடிய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். அதே போன்று பந்தயத்தில் ஈடுபடுபவர்களை தடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 31 மாலை முதல் 1ஆம் தேதி வரை பொதுமக்கள் கடல் நீரில் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி இல்லை. கடற்கரையோரம் உரிய தடுப்புகள் அமைத்து முன்னேற்பாடுகள் செய்யவும். மெரினா, சாந்தோம், பெசநகர், நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் பார்த்தோமெனால் குதிரைப்படை மற்றும் மணலில் செல்லக்கூடிய வாகனங்கள் மூலம் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கவும், யாரேனும் கடற்கரையில் இறங்கி குளித்தால் அவர்களை எச்சரித்து அனுப்பவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று மணல் பகுதிகளில் தற்காலிக காவல் உதவி மையங்கள் அமைத்து பாதுகாப்பை பலப்படுத்தவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ட்ரோன் கேமராக்கள் பறக்க விடப்படும். யாரேனும் குற்ற செயல்களில் ஈடுபட்டால் அவர்களை கண்டறிந்து எச்சரித்து அனுப்பப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் தமிழ்நாடு காவல்துறை, கடலோர பாதுகாப்பு குழுமம், மெரினா கடற்கரை உயிர்காக்கும் பிரிவினர் இணைந்து தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கையும் எச்சரிக்கையும் பார்ப்போமேனால் விடுப்பதற்கு அறிவிக்கப்படுகிறது. அவசர மருத்துவ உதவி குழுக்கள், முக்கிய இடங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவு கூடக்கூடிய இடங்களில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மருத்துவ குழுவுடன் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கவிருப்பதற்கும், அதே போன்று மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். வழக்கு பதிவு செய்து அவர்களுடைய பாஸ்போர்ட், வேலை வாய்ப்பு உள்ளிட்ட விண்ணப்பங்கள் போலீசார் சரிபார்ப்பு செய்யப்படும் பொழுது அவர்களுக்கு இது பிரச்சனைகளை எழுப்பக்கூடும் என்பதனால் வாகனங்களை ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. 31ஆம் தேதி மாலை முதல் அதே போன்று 1ஆம் தேதி காலை வரை முழுவதுமாக போலீசாரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட இருக்கிறது.